ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட சங்கீதத்தினுடைய புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, ரட்சிப்பு அவராலே வரும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனையே நோக்கி தன்னுடைய ஆத்துமாவை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். இதை எபிரேய வார்த்தைகளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுண்டா, அகேல் எல்லோஹிம் டுமியா நப்சி மம்மூத் எசுவரதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் மிக முக்கியமான வரி என்னன்னா டுமியா என்கிற வார்த்தை. இந்த எபிரேய வார்த்தை இந்த டுமியா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், அமைதியாக இல்லாட்டி மௌனமாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க பண்ணுகிறார் தன்னுடைய ஆத்துமாவை. இன்னைக்கு நாம் தேவனிடத்தில் எதற்காக போகிறோம் என்றால், நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக போகிறோம். ஆனால் எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கு தேவன் வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடு கூட போகிறார்களோ, அன்றைக்குத்தான் அந்த பிள்ளைக்கு ரட்சிப்பு வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், டுமியா என்கிற வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவை தேவனுக்காக நான் அமர பண்ணுகிறேன், காத்திருக்க பண்ணுகிறேன். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 3, சங்கீதம் 4, சங்கீதம் 7 இந்த வசனங்களில் எல்லாம் சேலா என்கிற ஒரு வார்த்தை இடையில பிராக்கெட்டில் போடப்பட்டிருக்கும். இந்த சேலா என்கிற வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது ஒரு எபிரேய வார்த்தை. நீங்கள் அதை படிச்சுட்டு வரும்பொழுது அந்த சேலா என்கிற இடத்துல நீங்கள் நிறுத்தி அதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நம்முடைய ஆத்துமாவை சிந்திப்பதற்காக அந்த இடத்தில் யோசிக்க வேண்டும் என்று பர்பஸாகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறார், என் ஆத்துமா எதற்கோ காத்து கொண்டிருக்கிறது, ஆனால் தேவனுக்காக காத்திருக்க பண்ணுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில் கூட நாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நம் ஆத்துமாவை அப்படித்தான் அமர பண்ணியிருக்கிறோமா என்பது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், என்றைக்கு என் ஆத்துமாவை தேவனுக்காக நான் காத்திருக்க பண்ணுகிறேனோ அன்றைக்குத்தான் எனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாளெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் தேவைக்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு நாளாவது அவர் எனக்கு வேண்டும் என்று, அவரோடு கூட நான் பேச வேண்டும், அவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நாம் காத்திருப்போம் என்றால் அவங்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருங்கள். நிச்சயமாக அவர் உங்களை ரட்சிப்பார். God bless you.